ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில பொதுக்குழு கூடியிருக்குது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடிய அதிகாரம் ஐயாவுக்கு தான் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வருங்கால முதல்வர் புசி ஆனந்தான் சொல்லி தாவேக்காவோட பரபரப்பான போஸ்டர். மாசு மறுஅற்ற ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் மீதான அந்த நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கு நீதிமன்றம் விடையளித்திருக்கிறது. எங்களை திட்டமிட்டு வெளியேற்றார் சட்டசபையில் இருந்துன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. யார் மேல தெரியுங்களா? சபாநாயகர் மீது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் தூய்மை பணியாளர்களுடைய பெயர்ல இவ்வளவு கடன் வாங்கி அதையும் மோசடி செய்திருக்கிறார். இதற்கு திமுக அரசு உடந்தையா இருந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள். சென்னை மாநகராட்சி உறுப்பினர் உட்பட 4 உள்ளாட்சி பிரதிநிதிகளை நீக்கி இருக்கிறது தமிழக அரசு. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில பொதுக்குழு இன்னைக்கு கூடியிருக்குது. பார்த்தீங்கன்னா திருவான்மியூரில் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது போக பொதுக்குழுவுக்கு எப்போதும் போல் பல தொண்டர்கள் வருவாங்க. அவங்களுக்கு மதிய சாப்பாடெல்லாம் கூட ரெடி பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக நிறைய பேர் பேசுனாங்க. தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் பேசும்போது என்னுடைய பலூன் போயிடுச்சு, தலைவர் படம் போட்டு எங்களுடைய பலூன் போயிடுச்சு அப்படின்னு அப்படியே எல்லாம் எதான் பேசணும் பார்த்தா பலூனை பத்தி பேசுறியாப்பான்ட்டாங்க. உடனே அவர் சொல்றாரு, வழக்கறிஞர் அணி இருக்கு, அதை வச்சும் பலூனை வாங்கி கொடுத்துட்றோம் எல்லாம் கூட சொன்னதாக சொல்றாங்க. அதுபோக சிடி நிர்மல்குமார் பேசினாங்க. அதுபோக ஆதவர்ஜுனா பேசினாங்க. இப்படி பலரும் பேசியதற்கு பிறகு தாவேக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பேசினாரு. இப்பவும் நடிகராக தான் இருக்கிறாரு. ஏன்னா மேடைகளை பஞ்சடையிலாக பேசுறாப்புல. ஆமா, என்னன்னா மோடிஜி அப்படிலாம் பேசி அவர் உங்களுக்கு அலர்ஜி அப்படிலாம் ஜீலையா போயிருக்காரு. இது போக இந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையுமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேரை மட்டும் வீராப்பா சொன்னா பத்தாது, நடைமுறையில இருக்கணும், பெண்களை பாதுகாக்க மாட்டேங்கிறீங்க, தமிழகம் முழுக்க சட்டம் ஒழுங்கு இருக்குதானே தெரியல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சு முதல்ல திமுக அட்டாக் பண்ணிட்டு அப்புறமா பாஜகவே அட்டாக் பண்ணிருக்காப்ல. டெல்லிக்கு போயிட்டாரு. ஆமா, ஏன்னா பிடிஎம்னு சொல்லிடுவாங்கல்ல, அந்த பயத்துக்கு இவங்களுக்காக பயந்து அவங்கள அட்டாக் பண்றது, அவங்களுக்காக பயந்து இவங்களை அட்டாக் பண்றது. ஆக 2 பேருமே சமமாக அட்டாக் பண்ணியிருக்கிறார். இது போக நிறைய பேசியிருக்கிறார். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது போக பேரை சொல்ல முடியுமான்னு கேட்டில்ல, சொல்றோம்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ தானே கேட்டு வாங்க இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்திருக்கிறாரு. இப்படியாக பயங்கரமான பஞ்ச் டைலாகுகளுக்கு மத்தியில் அவருடைய உரை நிறைவு செய்யப்பட்டிருக்குது. நன்றி வணக்கம் அப்படின்னு வேற முடிவு பண்ணியிருக்கிறாரு. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா டிஷ் எல்லாம் பாத்தீங்களா, மட்டன் வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் ஃபிஷ், ஆமா மட்டன் வெஜிடபிள் பிரியாணிங்க, ஆமா அப்புறம் ஃபிஷ் வெஜ் குழம்பு. என்னங்க ஃபிஷ் எல்லாமே வெஜ் மாதிரி இருக்கு, ஆனா நான் வெஜ் மாதிரி இருக்கு. அதாவது சைவ மீன் குழம்புனா என்ன அர்த்தம்னா அதுல மீன் மாதிரி வெட்டி வாழைக்காவை போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான வேலைகளை பண்ணிருப்பாங்க போல. அது மொத்தம் மட்டனும் கிடையாது, ஃபிஷ்ஷும் கிடையாது, பேர் மட்டும் வச்சிருக்காங்க. ஆமா, அதுலயும் பல பேர் உள்ள போய் முயற்சி பண்ணி தள்ளி முள்ளு வழக்கம் போல எல்லாம் வெளியே இருந்து உட்கார்ந்து பார்த்தாங்களாம். பாப்பா மட்டன் ஃபிஷ்ஷின் பேர் வச்ச மாதிரி இந்த வெற்றிங்கிற பேருக்கு மட்டும் இருந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, ஒரு போஸ்டருங்க, வருங்கால முதல்வரே அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய பத்தி போடலைங்க, புசி ஆனந்த் அவர்களே அப்படின்னு சொல்லி போஸ்டருங்க. உண்மை தானே போட்டிருக்கீங்க? உண்மை இல்லையோ? சரி, யாரு போட்டது? அந்த ஈசிஆர்ல ஒரு சரவணன் அவர் போட்டாராம். ஒரே பரபரப்பா, இன்னும் எங்க பார்த்தாலும் இப்படி போஸ்டர்னா இப்போதான் ஒரு பிளாஷ்பேக் வருதுங்க ஞாபகத்துக்கு. அதாவது ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும் போது ஜெயக்குமார் அவர்கள் சபாநாயகரா இருந்தாங்க. அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ராயபுரம் ஃபுல்லா வருங்கால முதல்வர் ஜெயக்குமார் அவர்களே, வருங்கால முதல்வர் ஜெயக்குமார் அவர்களே 2011-12 ஒரே போஸ்டர் ஆகி அன்னைக்கு நைட்டே அவர் சபாநாயகர் பதவி பறிக்கப்பட்டு அந்த சீட் இருக்கு பாருங்க, எம்எல்ஏ சீட், அதுலயே கடைசி சீட்ல உட்கார வச்சிட்டாங்க அம்மா. தனபால் அவர்கள் சபாநாயகர் ஆனாரா. இது ஒரு பெரிய பிளாஷ்பேக்குங்க. இதே மாதிரி தாவேக்கால ஏதோ வேலை நடக்குதோ அப்படின்ட்டு எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா இதுக்கு சம்பந்தம் இல்லப்பான்றாங்க. உண்மையில அமித்ஷா அவருடைய படத்துக்கு பதிலாக சந்தான பாரதி அவருடைய படத்தை போட்டு சிலர் போஸ்டர் அடிச்சு அதுல ஒரு பாஜக நிர்வாகி பேரையும் போட்டாங்க. அதுக்கு அவங்களும் புகார் எல்லாம் கொடுத்து பேட்டி எல்லாம் கூட கொடுத்து கண்டனம் தெரிவிச்சாங்க.
ஸோ அதே மாதிரியான ஒரு போலி போஸ்டர் போட்டிருக்கிறாங்க. நாங்க இந்த போஸ்டரை ஒட்டல, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஈஸியார் சரணன் வந்து சூடத்தை அணைச்சு சத்தியமனாத குறையா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா சத்தியமான்ட்டாரா? ஆமா, அது மாதிரி தாவேக்கா பொதுச்செயலாளர் புசியானந்தவர்களும் எனக்கு இதுக்கு அந்த மாதிரிலாம் ஆசையெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு வந்து புதுச்சேரி எம்எல்ஏல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததே பெரிய விஷயம். ஆமா, அது போக புதுச்சேரி நேத்து தான் மாநிலம் வேற கேட்டிருக்கிறாங்க. இவர் வந்து மாநிலமான தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அரசியல் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதை பழிக்க வைக்கணும் பாப்பாரு, அதை விட்டுட்டு இதெல்லாம். ஒருவேளை இந்த தலைவா படத்துல வந்து விஜய் வந்து கடைசியில வந்து இவர் தான் சிஎம், இவர் தான் ஹெல்த் மினிஸ்டர் எல்லாம் அறிவிப்பாரு பாத்தீங்களா? சர்க்கார் படத்துலங்க. சர்க்காரா? சரி, அந்த மாதிரி அறிவிக்கிறதுக்காக ஏதோ வந்து சொல்லாலும் சொல்லுவாரு, நம்ம சிஎம்மா உட்கார வச்சு இவர் நடிக்க போயிடுவாரோ அப்படின்னு அப்பாசம் கூட இருக்கலாங்க. அப்படியெல்லாம் வந்து நினைக்காதீங்க, அதெல்லாம் கற்பனையில தான் முடியும். சரி, என்னமோ தொண்டர்கள் எல்லாம் வந்து ரொம்ப வீரியமா செயலாற்றுங்க. ஏன்னா இனிமேல் எல்லா வீடுகளுக்கும் போகணும், எல்லா வீட்லயும் அந்த கொடி, அது என்னது இந்த ரெட்டை போர் யானை அந்த வாகை கொடி வந்து பறக்கணும்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த வேலையை பாருங்க, போஸ்டர் எல்லாம் ஓட்டிட்டு தெரியாதீங்க. மாசு மறு அற்ற அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள், மாசு அப்படின்னாலே மாசு மறு அற்ற மனிதர் அப்படின்னே நம்ம வந்து சார் திருப்பி சவுண்ட் கேட்குமே, அதெல்லாம் கேட்கட்டும் அவருங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, என்னன்னா அவர் வந்து ஒரு நிலாபகரிப்பு செய்து விட்டார் அப்படின்னு ஒரு மேல ஒரு வழக்கு 98 போடப்பட்ட, ஒரு 98 வாங்கின ஒரு சொத்து மீதான வழக்கு. என்னன்னா ஒரு கிண்டி ஹவுசிங் போர்டில் ஒரு இடத்த வந்து ஒதுக்கியிருக்காங்க, அது ஒருத்தர் பேர்ல இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அது அவருடைய மனைவி பேருக்கு மாறி இருக்கு. இதுக்குள்ளதான் ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மீது நில அபகரிப்பு வழக்க கடந்த காலகட்டங்களில் போட்டாங்க. இதை வந்து விசாரிக்க கூடாது, இந்த வழக்கையே ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினாரு. சென்னை உயர்நீதிமன்றம் அதில் இன்னைக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க பார்த்துட்டு அப்படியே இங்க பாக்குறது மாதிரி, இங்க பார்த்துட்டு அப்படியே மா சுப்பிரமணியம் பாக்குறாங்க. ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சார், அமைச்சர் சார் வாழ், நீங்க போய் ஒழுங்கா ட்ரையலை ஃபேஸ் பண்ற வழியை பாருங்க, விசாரணை நீதிமன்றத்தில் போய் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு உடன்பிறப்புக்கு நிலத்தை அபகரிக்க கூட உரிமை இல்லையா அப்படின்னு அடிப்படை விஷயத்துக்கே கையை வச்சா இப்படிங்க அப்படின்றாங்க. ஆமா, ஒரு திமுக காரன் அப்படின்னாலே அவருக்கு என்ன அர்த்தம்? அடிப்படை விஷயமே வந்து நில அகப்பறிப்பு, அப்புறம் மத்தவங்க சொத்தை பிடிக்கிறது, இதுதான் வேலை அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இதெல்லாம் பண்ணாம இருந்தா ஒருத்தர் தன் உடன்பிறப்பு அப்படின்னு எப்படி நிரூபிக்கிறது? பல கேள்விகள் வரும் இல்லையா? அதையெல்லாம் நிரூபிக்கும் வண்ணம் வந்து அவர் செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து சிலர் சொல்றாங்க. ஆனாலும் கூட திமுக வந்து அதெல்லாம் இல்லை, எங்கள் அமைச்சர் மாசு மறு அற்றவர், அதனால ஒரு மாசு அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரை வந்து ட்ரையல் கோர்ட் போங்க சார், போய் இந்த பொன்முடி மாதிரி அல்லது தமிழ்ச்சந்திரசு மாதிரி எந்த வழக்கும் ஏதாவது தண்டனை வாங்காம நல்லபடியாக அதை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா, உங்க மேல சொத்துக்கு பழக்கம் எதுவும் இல்லையே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு. மதுரை உசலம்பட்டியில வந்து ஒரு காவலர் படுகொலை செய்யப்பட்டிருக்காருங்க. ஆமா, அந்த கஞ்சா கும்பல் வந்து அவர் தலையில கல்லு போட்டு பெரிய கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கு. காவலர்களை கொல்ற அளவுக்கு கஞ்சா கும்பல் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய இழுக்கா இருக்குங்க. இதை பத்தி நான் சட்டசபையில பேசணும்ட்டு இபிஎஸ் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார். முடியாதுன்னு சபாநாயகர் சொன்னோன்னே அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து கோஷம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்களாம் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள்? ஆமா, ஒரு நாள் சஸ்பெண்ட். எல்லாம் வெளியே வந்துட்டு இபிஎஸ் சொல்லியிருக்காரு, என்னங்க நாங்க அடிப்படை விஷயத்தை பேச கூட வந்து உரிமை இல்லைங்களா? எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா ஆளுங்கட்சி தவறுகளை சுட்டி காட்டுறதானுங்க, அதுக்கே நீங்க அனுமதிக்கலாம் எப்படிங்க அப்படின்னு இன்னைக்கு பெரிய விஷயமா பேசியிருக்காரு. சபாநாயகர் அப்பாவை என்ன சொல்றாப்புல, இல்ல எதிர்கட்சி தலைவர் வந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அனுமதி இல்லாம பேச எழுந்துட்டாரு, அது தவறு, அவர் அது போக பல அடாவடிகள் பண்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வச்சு அவங்களை வந்து சபையை இருந்து வெளியேற்றி இருக்கிறாங்க அப்படியும் பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, துணை முதல்வர் பேசும்போது அது எப்படிங்க நான் பேசும்போது வந்து எதிர்கட்சி தலைவரும் இருக்கிறது இல்ல, எதிர்கட்சி துணை தலைவர் இருக்கிறது இல்லைன்னா நீங்க தான் வெளியிட்டுட்டீங்களே, இன்னைக்கு அவர் எப்படிங்க உள்ள இருப்பாங்க? அந்த காலகட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்போதும் வெளிநடப்பு நாயகர் என்றே பேர் எடுத்தவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு நீங்கள் பேசலாமா? இல்ல, அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களே சொல்லுவாங்க, எங்க உங்க தளபதியை காணவில்லை, அதே பதுங்கி பின்னாடி சீட்ல இருந்து ஓரம் வராரு உங்க தளபதி அப்படின்னு ஜெயலலிதா அவர்களே சொல்லியிருக்காரு உங்க தந்தையாரை பற்றி. அதனால அதையும் பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா உங்க தந்தையார் உள்ள வரனால துரைமுருகன் இல்லாம வரவே மாட்டாரு. ஏன்னா வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுறதே துரைமுருகன், உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற விஷயங்கள் எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் அப்போதே சட்டசபை சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களை வெளியேற்றிய தவறு அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு எதிராக தான் சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சருக்கு எதிராக சொல்லியிருந்தால் சால பொருத்தமாக இருந்திருக்கும். அருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, ஐயோ அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதே மாதிரி செல்வம்,
அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அந்த செல்வத்தில் வந்து முக்கியமான நபர் யாரு? ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள். செல்வ பெருந்தகையா செல்வ பெருந்தொகையான்னு தெரியல. தொகையும் சரி தகையும் சரி ரெண்டுமே அவர் தான். ஏன்னா பெருந்தகையாகவும் இருக்கிறார், பெருந்தொகையாகவும் இருக்கிறார். குறுந்தொகையால் இல்ல. ஆமா, அந்த மாதிரி ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார். ஏன் இவ்வளவு இலக்கண இலக்கியத்தோட அவர் கலாய்க்கிறோம்னா, அவர் இன்னைக்கு பெருந்தொகையாக மாறி இருக்கிறார். அதுவும் எவ்வளவு 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் கிடையாது, கோடி 524 கோடி. 500 கோடியை தாண்டி இருக்காப்ல. எவ்வளவு பெரிய சாதனை அது. ஏங்க, அதுவும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரா இருக்கிறாரு. ஒரு சாதாரண ஒரு காங்கிரஸோட தலைவர் அவரு. அதுவும் தமிழ்நாட்டுல வந்து 10 எம்பிகள் வந்து இருக்காங்கல்ல, பேரம் பேசி. சரி அப்படி இருக்காங்கல்ல. அதனால ஐயா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை ஐயா பெருந்தொகையாக மாறி இருப்பதற்கான காரணம் என்னன்னா, காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியில ஒரு குறிப்பிட்ட அளவு கடனை 54 பேர் மேல வாங்கி இருக்கிறாங்க. அந்த 54 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 65 லட்சம் ரூபாய் வீதம் கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய்க்கு மேல. இது போக இன்னும் சில தூய்மை பணியாளர்களுக்கு அந்த கழிவு நீரேற்றும் வாகனங்கள் அது வழங்கியதிலும் சில ஊழல் நடந்திருக்கு. சொன்னதற்காகத்தான் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டுல சாக்கடையை கொட்டினாங்க, மலத்தை கரைத்து ஊத்தினார்கள், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது போக கூட்டுறவு சங்கங்கள் வழியாக சில ஊழல்களும் முறைகேடுகளும் நடந்திருக்கு அப்படின்றது அறப்போர் இயக்கங்கள் கடந்த காலங்களில் ஒரு குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. அறப்போர் இயக்கம் சொன்னது, சவுக்கு சங்கர் சொன்னது, ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக முக்கியமான குற்றச்சாட்டா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொன்னாரு. ஆமா, அது ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குன்னு நினைக்கிறேன். அதுல தொடங்கி பல விஷயங்கள், 5 கட்சி அமாவாசை, அது வேற. புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவருடைய வீட்டை வந்து அலுவலகத்தை வந்து அடித்து நொறுக்கி அவங்க வீட்டுல போய் இந்த மாதிரியான சாக்கடைகளை கொட்டினால கடந்த காலத்துல செல்வ பெருந்தகையுடைய வரலாறுன்னு சில சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் செல்வ பெருந்தகை அவர் செய்திருக்கிறார். கை வேற உடைஞ்சிருச்சு. அது வந்து வருத்தமா இருக்குது. அதெல்லாம் கிடையாது, அவருக்கு வந்து என்னமோ தெரியல. ஆனாலும் கூட ரொம்ப நாகரிகமான மனிதர். சவுக்கு சங்கருடைய வீட்டில் நடந்த தாக்குதலை நான் கண்டிக்கிறேன்னு சொன்னவர். அதுபோக நீங்க முடிஞ்சா நிரூபிங்க அப்படின்னு சவால் விட்டவர். அவரெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா அல்ல அப்படின்னு சொன்னாரு. சவுக்கு சங்கர் அவர்கள் தன் உறவினரை வந்து இந்த பதவி உட்கார வைப்பதற்காக இந்த வேலையெல்லாம் செய்யறாரு, மறைமுகமா சொன்னாரு. ஆனால் இப்ப என்னன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரியான ஊழல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் டைரக்டா சொல்லியிருக்கிறாரு, அதற்கு திமுகவும் உடந்தையாக இருக்கிறது அப்படிங்கறத ஆவணங்களோடு வெளிப்படுத்தி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். இதற்கு தமிழக அரசு வாய் திறக்குமா? சவுக்கு சங்கர் கேட்டப்ப சொல்லாதவங்க பாஜக தலைவர் அண்ணாமலை கேட்டதுக்கு பதிலாக வாய் திறப்பாங்களா? கண்டிப்பா. இது போக இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க, தூய்மை பணியாளருடைய சங்கத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை ஏமாத்துறாங்க, KN அவர்களே சட்டமன்றத்தில் போய் சொல்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே அவங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லுவாங்களா? இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா காந்தி நோட்டு தான் ஒரு முக்கியம், மகாத்மா காந்திக்கு ஜே அப்படின்னு ஊழலை ஒழிப்போம் அப்படி சொன்ன காங்கிரஸ் கட்சியில் தான் இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். உசிலம்பட்டி நகரமன்ற தலைவர் ஒருத்தருங்க, அதே மாதிரி தாம்பரத்துல ஒருத்தர், சென்னையில 2 பேர், அது மாதிரி 4 கவுன்சிலர்கள் வந்து சென்னை மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி, உசிலம்பட்டி நகரமன்றம். இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இத்தனை பாத்தீங்கன்னா இவர் எல்லாமே திமுக காரங்க, எல்லாருமே திமுக. ஆமா, இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர்கள் வந்து பெரிய இம்சையா இருக்காங்கன்ட்டு தமிழக அரசு அவங்கள பதவியில இருந்து தற்காலிகமாக நீக்கி இருக்குது, கவுன்சிலர் பதவியில இருந்து. ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவினர் எவ்வளவு நேர்மையானவர்கள் பேசிட்டு. ஆமா, அது என்ன பாத்தீங்கன்னா, இந்த தாம்பரம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த பகுதியில அந்த கான்ட்ராக்ட் விடுறதுல பிரச்சனை, பள்ளிக்கரணைக்கு தண்ணி பிரச்சனை. அதுக்கப்புறம் போயிட்டு அங்க இருக்கிற அந்த மாநகராட்சியோட அந்த வெப்சைட்ல போய் பாஸ்வேர்ட் எல்லாம் மிரட்டி வாங்குறாங்களா, எப்படி எல்லாம் கான்ட்ராக்ட் வாங்குறது என்ன ஏது முக்கியமான விஷயம். டிவிஷன் இன்ஜினியரை தாக்கி இருக்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு வேற, அது வேற இருக்கு. கான்ட்ராக்டரை விரட்டி அடிச்சாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆமா, எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா சென்னையில இருக்குது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 199 கவுன்சிலர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன் எடுக்கல, ஒரே ஒருத்தர் 2 பேர் எடுக்கிறாங்கன்னு தெரியல, மறந்துட்டேன். அதான் சொன்னேன். அந்த பிஜேபியில் ஒருத்தர் அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவை தவிர மற்ற எல்லாமே வந்து ஊழல் குற்றச்சாட்டு மேல அதிகமாக இருக்கின்றது. ஸோ 199 பேர் மீது நடவடிக்கை எடுக்கணுமே, ஏன் குறைஞ்சபட்சம் 4 பேர் மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்க போனா இது வந்து ரொம்ப வரம்பு மீறி போயிருக்காங்க அப்படின்னு. கட்சிக்கு கட்டுப்படல, இந்த தவறுகளை எல்லாம் செய்ய அனுமதிச்சோம், ஆனா இந்த தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டாங்க, இப்ப கட்சி கட்டுப்படலன்னா தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான. அதாவது பார்டர் தாண்டி நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க, பார்டருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையா இருக்கு. இதை பார்த்து மற்றவங்க எல்லாம் உஷாராயிட்டு இனிமேல் நாங்கள் பார்டருக்குள்ளே இருக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.